என்னடா அது? 1 2 3 4 4க்கு அப்புறம் 5 தானே வரணும். நான் மறுபடியும் 1 2 3ன்னு போட்டிருக்காங்க. ஐடியா இல்லாத பசங்க. ஐயோ 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 திருமணாதாலையா சிரிக்க முடியா? ஐயோ 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 என்னாச்சு? கல்லல்ல நாங்களும் இத்தனை வருஷமா வந்திருக்கோம். கல்லலுக்குள்ள இப்படி ஒரு பைத்தியத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. ஒருவேளை பைத்தியம் உள்ள வந்திருந்தாலும் சரியா இருந்திருக்கணுமே. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? டேய் 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 தேவா முடியல. எந்திரி எந்திரி. என்ன என்ன எதுக்கு சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிற? அப்பா எதுக்கு சிரிக்கிற? எதுக்கு? 2 பேரும் மாறி மாறி இப்படி சிரிச்சிருக்கீங்க. எதுக்கு எதுக்கு எதுக்கு? ஒரு நிமிஷம் கேளுங்க தம்பி. இங்க வாயேன். என்ன ஆனா எதுக்குப்பா சிரிக்கிற? வாங்கடே காமிக்கிறேன் பாருங்க. தம்பி 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 அவரு உன்னை பார்த்து சிரிச்சதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன் அப்படின்டா எனக்கா சிரிப்பா இருக்கு உன்னை பார்க்கல. பின்னாடி இவ்வளவு பெரிய ஓட்ட வச்சிருக்கிறீங்க. சரி அவரு உன்னை பார்த்து சிரிக்கல ஒரு நியாயம் இருக்கு. நீ எதுக்குப்பா மைக்க வாங்கிக்கிறே? அவர்கிட்ட கொடுத்துருங்க மைக்க. எதுக்கு சிரிச்சு எனக்கு சொல்லுப்பா. அவரே பெரிய மனுஷன் கேட்கிறாருல்ல. சின்ன ஓட்ட எனக்கு என்ன பார்த்தே சிரிக்கிறாரு. ஒரு பெரிய மனுஷன் வந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு மரியாதை இல்லாம மறுபடியும் இப்படி பார்த்து எனக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருக்க பத்தியா? ஒரு பெரிய மனுஷன் கேட்கும் போது எப்படி பதில் சொல்லணும்னு உனக்கு தெரியல. இப்படி இருக்கியப்பா நீனு. எதுக்கு தேவடி சிரிக்கிறேன்னு தெரியல. சொல்லுப்பா எதுக்குப்பா சிரிக்கிற? நான் பார்த்து ஒரு நியாயம் இருக்கு அண்ணனே சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது. இல்லண்ணே நீ சிரிச்சதுல நியாயம் இருக்கு. எதுக்கு அவரை பார்த்து நீ சிரிச்ச? அவர் உன்னை பார்த்து சிரிச்சதுல நியாயம் இருக்கு. நீ பின்னாடி ஓட்ட இருக்கு. நீ எதுக்கு அவரை பார்த்து சிரிச்ச? கொஞ்சம் அவர் பின்னாடி போய் பாருங்கண்ணே.
அப்பாடா, தூக்கி விடுறா டேய், தூக்கி விடுறா. ஏன்டா அப்படி பண்ற? தூக்கி விடுறா. அப்பா இட்டு வாங்க. ஆனா இருப்பா இருப்பா, இந்த 2 பேரும் இப்படி மாறி மாறி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களப்பா. சரி, இவனை பார்த்து நீ சிரிச்ச, இவன்ட்ட திரும்ப திரும்ப நில்லு 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 நில்லுப்பா. இம்போட்டு கொண்டு ஓட்டாக்கு இவனை பார்த்து நீ சிரிக்கிறீங்க. ஆனா உனக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியுமா? இவன் வந்தா உடனே 50 பேர் சிரிக்கிறாங்க. 50 பேர் இந்த ஓட்டையா பார்த்தது. இந்த பத்தியா, இந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ நீ அதைத்தான் பண்ற. ஆனா உனக்கு பின்னாடி எப்படி, உனக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு ஓட்டம் இருக்குன்னு உனக்கு தெரியல. என்ன சொல்றியா? எவ்வளவு பெரிய ஓட்டைக்கு பார்த்து தெரியும் உனக்கு? என்னுடைய சட்டையில ஓட்டையா இருக்கு. உன் பின்னாடி உன் பணியில பாரியா இவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்கு. இந்த ஓட்டையை விட்டு இந்த சின்ன ஓட்டையை பார்த்து இப்படி நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. தம்பி என்னப்பா நீ இப்படி பண்ற? நான் நினைச்சிட்டேன் ஓட்ட பண்ணியே. இங்க வாயா. அதனால நான் கொஞ்சம் அவனை கேலி பண்ணி சிரிச்சிட்டேனே. எப்பயுமே அப்படித்தான் தம்பி. நம்ம பைபிள்ல அப்படி ஒரு வசனம் இருக்கு. உன் கண்ணுல இருக்கிற பெரிய உத்தரம் இருக்குல்ல, அதை நீ பார்க்காம அடுத்தவங்க இருக்க சின்ன உத்தரம் சொல்லுவாங்க, சின்ன தூசி, அதை பார்த்துட்டு சிரிக்கிறோம். எல்லாருமே அப்படிதான் தம்பி. இந்த உலகத்துல தான் மேல தாங்கிட்ட நிறைய தப்பு இருக்கும், நிறைய ஓட்டம் இருக்கும், சின்ன சின்ன காரியம் இருக்கும். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்பவுமே அடுத்தவங்களை பார்த்து தான் நம்ம சிரிக்கிறோம், அடுத்தவங்களை பார்த்து தான் கேள்வி பண்ணோம். தம்பி நம்ம என்னைக்குமே நம்மகிட்ட இருக்கிற தப்ப உணராம அடுத்தவங்க தவிர பார்த்து நம்ம சிரிக்கிறது பெரிய தப்பு தம்பி. சாரி தம்பி, சாரி தம்பி, என்ன மன்னிச்சிருப்பா. உன்னைய பார்த்து நான் ரொம்ப கேலி பண்ணி சிரிச்சிட்டேப்பா. சாரிப்பா. பரவாயில்லண்ணே, நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேனே. இனிமே அவன் குறைய பார்க்க மாட்டேனே. முதல்ல எனக்குள்ள இருக்க குறைய பார்த்து நான் ஏசப்பாட்ட பிரேயர் பண்ணுவேனே. என்னைய ஏசப்பா மன்னிப்பாரானே. 2 பேருமே ஒரு காரியம் செய்றீங்களா? ஒரு முழங்கால் போட்டுக்குங்களேன், முழங்கால் போட்டுக்குங்களேன். என்னைக்குமே கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே தான் தப்பு செஞ்சுக்கிறோம். நன்மையாளர்கள் சேர்ந்து எல்லாரும் முழங்கால் போட்டுக்கிறோமா? எல்லாருமே நன்மையாளர்கள் சேர்ந்து முழங்கால் போட்டுக்குங்க. இன்னைக்கு ஒரு ஏசப்பா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இந்த ஆலயத்துக்குள்ள வந்தும் நீங்க பிறரை பார்த்து கேலி செய்கிறதோ கிண்டல் பண்றதோ, இன்னைக்குல இருந்து ஏசப்பாட்ட இருந்து நீங்க ஒரு விடுதலை ஏசப்பாட்ட கேட்கணும். எல்லாம் நேர் முழங்கால் போட்டு யாரும் பேசக்கூடாது. தம்பி தங்கச்சி யாரும் நீங்க பேசக்கூடாது. ஒரு நேர் முழங்கால் போட்டு, ஏசப்பா இன்றைக்கு இந்த விபிஎஸ்ல வந்து எனக்கு நீ கற்றுக் கொடுக்க நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி ஏசப்பா. இனி யாரையுமே நான் பார்த்து கேலி பண்ணவோ கிண்டல் செய்யவும் மாட்டேன். என்கிட்ட 1000 குறைகள் இருக்கும்போது மற்றவங்களை பார்த்து நான் சிரிக்கிறேன். எனக்கு ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. வேதத்தில் இப்படியும் ஒரு வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இறக்கம் வருவான். நீ கண்ண மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கப்போ. உங்களுக்காக அண்ணன் சின்ன ஜெபம் மாட்டான். அன்புள்ள ஆண்டவரே, இந்த 2 தம்பிகளையும் இவர்களோடு முழங்கால் பண்ணிட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. எங்கள் மேல இருக்கிற குறைவுகளை, எங்கள் மேல இருக்கிற குற்றங்களை, சின்ன சின்ன தவறுகளை இன்றைக்கு உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்தும். உமக்காய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ தம்பி. நன்றிண்ணே. ஒரு ஜோர கிளாப் பண்ணுங்க பாப்போம் ப்ளீஸ். உட்கார்ந்து கொள்ளுங்க.